நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். டிசம்பர் மாதம் துலா ராசி மற்றும் துலா லக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். மொத்தத்தில் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்காமலேயே பல நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். இந்த மாதத்தை பயன்படுத்திக்கோங்க அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சரி, நம்ம சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு விஷயமாக உங்களுக்கு நான் பிரித்து சொல்லிட்டு வரேன், நீங்கள் பயன்படுத்திக்கணும். அதில் மேலும் இப்போ நடக்கிற திசா புத்திகள் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா தானாகவே பெரிய ப்ளஸஸ் நடக்கும். அப்படி இல்லைன்றவங்க கொஞ்சம் முயற்சி எடுங்க. ஏன்னா மாத கிரகங்கள் கோச்சார கிரகங்கள் பெரிய வேலைகளை செஞ்சிடும். நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒரு நிமிஷம்டா இந்த முடிவெடுத்தேன், டக்குன்னு பெரிய ப்ளஸ் ஆயிடுச்சு. அன்னைக்கு அவர் இதை சந்திக்கலை அப்படின்னா அவர் பஸ்ஸில் போகும்போது சந்திச்சேன்டா, அவர் இவ்வளோ பெரிய உதவி பண்ணுவார்னே நம்ம நினைக்கல அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி 2ஆம் வீட்டில் புதன் குருனுடைய பார்வையில் வர்றதுன்றது மிக 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 சூப்பர். அடுத்தது உங்கள் ராசிநாதன் யாரு? சுக்கிரன். அவரையுமே குரு பகவான் பார்க்குறாரு. அந்த குரு சுக்கிரன் வீட்டில் இருக்காரு. அப்போது லாபஸ்தானாதிபதி யாரு? சூரியன். அந்த சூரியனும் 2ஆம் வீட்டில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்காங்க. ஸோ இது மிகப்பெரிய அற்புதமான ஒரு காலகட்டம். தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க, யூஸ் பண்ணுங்க. வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் பயன்படுத்திக்கணும். சிம்பிளாக சொல்லணுன்னா, தொடர்ந்து பல பிரச்சனைகள் நீங்கள் துளாராசிக்காரங்க ஃபேஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க. நிறைய பேர் அதுலேருந்து விடுபட்டு வந்தாச்சு. பட் சிலருக்கு திசாபுத்திகள் சரியில்லை அப்படின்னா எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க சிலர். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தும் நேராக போய் சந்திக்காமல் ஒரு தைரியம் இல்லாமல் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அதனால ஜாலின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் இழக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என்னை சந்திக்க வந்தவர் என்ன சொல்கிறாருன்னா, வேலை போயிடுச்சு, ஆனால் அந்த கம்பெனிலேருந்து கூப்பிட்டாங்க, ஆனால் நான் போகும்போது அவங்க இதை கேட்டுருவாங்களோ அதை கேட்டுருவாங்களோ, நம்ம மேலே ஏதாவது ஸ்பாட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயத்திலேயே நான் போகல மேடம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த பயம் அப்படின்ற ஒரு விஷயம் துளாராசிக்கு வந்துடுச்சுன்னா அதுவே தோல்விக்கு வாழ்நாள் முழுக்க அது மிகப்பெரிய மைனஸ். துலாம் அப்படின்றதே நீங்கள் வின் பண்ணக்கூடியது சுக்கிரனினால். சுக்கிரன்னா ஜாலி, ரைட், என்னன்னு போய் பார்ப்போமே, ரைட், அது தப்பே நடந்திருந்தா சாரி கேட்போமே அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் நினச்சிட்டிங்கன்னா எதையும் ஜெயிக்கும் மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஏன்னா புதன் அப்படின்றவர் 2ல் உட்கார்ந்துருக்கிறதெல்லாம் மிகப்பெரிய வரப்பிரசாதம். அப்படின்னா என்னென்னா, இப்போ உங்களை கூப்பிட்டு நீங்கள் போகாமல் இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் சால்வ் பண்ண போகிறதில்ல. மேபி அவங்க கூப்பிட்டு உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்கறதுக்காக கூட இருக்கலாம் இல்லையா, அல்லது உங்களை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க, ஆனால் உங்களுடைய நெசசிட்டி அங்கே தேவைப்பட்டு அப்போது நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா. நான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, யார் என்கிட்ட பேசினாங்களோ அவங்களுக்கு கரெக்டாக இந்த மாதிரி தான் குறித்து கொடுத்தேன். அவங்க ஒரு மீடியாவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மீடியாலெல்லாம் தூக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக திரும்பி கூப்பிட மாட்டாங்க. அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் தான் கூப்பிடுவாங்க, நிஜம்தான். ஆனால் அவர் போய் சார் சொல்லுங்கள் சார், என்ன சார் அப்படின்னு கேட்கும்போது, தம்பி நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு இருந்தீங்க? நீங்கள் 60,000 ரூபா வாங்கிட்டு இருந்தீங்களா? ஓகேப்பா, நான் இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு நான் தரேன், ஆனால் நீங்கள் கொஞ்சம் டைம் மட்டும் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும், அது நீங்கள் பண்ணால் தான் தம்பி நல்லாயிருக்கும். நான் இப்போ உங்களுக்கு 90,000 உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு ஷாக் ஆயிடுச்சு. நிஜம்ங்க, சும்மா சொல்லலை. அப்போது எப்பயுமே ஒரு மீடியாலேருந்து வேலையிலேருந்து அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னா திரும்பி கூப்பிடவே மாட்டாங்க. அப்படி கூப்பிட்டாலும் அங்கே ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு, அதை குவெஸ்சன் பண்ண கூப்பிடுறாங்களோ அப்படின்னு நினைக்க போய் கடைசியில் பாருங்கள் எவ்வளோ பெரிய அப்லிஃப்ட்மெண்ட்டுன்னு. அது மட்டும் இல்லை, அவருக்கு பிடிச்ச இடத்துல பிடிச்ச இடம், இந்த சென்ஸ் பிடிச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்து அவருக்கு அவ்வளோ அப்லிஃப்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க ஒய்ஃபும் அவங்களும் ஓடி வந்துட்டாங்க, மேடம் இது என்னது அற்புதம், நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான், அதுவும் 2ஆம் வீட்டில் செவ்வாய் வீட்டில்ன்னு சொல்லும்போது அவங்களுக்கு நான் சொன்னது, நீங்கள் முருகனுக்கு நன்றி சொல்லுங்க அப்படின்னு நான் சொன்னேன். இந்த மாதிரி தான் துளாராசிக்காரங்க வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை
ஃபேஸ் பண்ண தைரியத்தோடு போய் அதுலேருந்து விடுபடுறது. அல்லது அங்கே நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நெகட்டிவாக சொன்னால் கூட, இல்லை சார், சாரி சார், இப்போ நான் வேறு இடத்துல வேலைக்கு சேர்ந்துட்டேன், என்னால் அது முடியாது அப்படின்னு கூட சொல்லிட்டு வரலாமே. யாரும் உங்களை கழுத்தை நெரிக்க போகிறது இல்லையே. பட் அந்த இடத்துல உங்களுக்கே ஒரு சர்க்கிள் போட்டுட்டு நீங்கள் வெளியில் வராமல் இருந்தீங்கன்னா அங்கே லாஸ் உங்களுக்கு தான். ஏன்னா இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கதவை தட்டுன்றதை விட கதவை உடைச்சிட்டு முன்னாடி நிற்கும். விளையாட்டு இல்லை. சுக்கிரன் 4ஆம் வீடுன்றதும் குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதும், குரு சுக்கிரன் வீட்லேயே இருக்கிறதும், புதன குரு பார்க்கறதும் அப்படின்னா எப்படி சுற்றியும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பல ரூபத்தில் சர்க்கிள் பண்ணும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். சரி, ஒவ்வொரு ஃபீல்டாக எடுக்கணும் அப்படின்னா பிஸ்னஸில் இருக்கக்கூடியவங்க உங்கள் மனசுக்கு பிடிச்சதை சூப்பராக செய்கிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஜாப் அப்படின்ற விஷயத்துக்கு, கெரியர்ன்றதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளே நான் சொன்னேன். அதே மாதிரி திருமணம் அப்படின்றதும் உங்கள் வாசல் கதவை நிற்கும். தட்டும் இல்லை, தானா அப்படின்றது நிற்கும். ஜஸ்ட் ஒரு கண் பார்வைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் திருமண பந்தத்துக்குள்ளே நுழையிறதுக்கு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் 11ஆம் அதிபதி யார்? சூரியன். அந்த சூரியன் 2ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களுக்கு மறுமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும், முதலான திருமணம் உங்களுக்கு முடிவெடுக்க முடியாத ஒரு நிலையில் இருந்தால் அது மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ளே இழுத்துட்டு போகாமல் சுமூகமாக முடிச்சுக்கலாமேன்ற ஒரு முடிவும், அல்லது அவங்களோட உட்கார்ந்து பேசி இதெல்லாம் தான்ப்பா மனசு ரொம்ப வலிக்குது, நீ மாற்றிக்குவியா, நீ மாற்றிக்கிட்டா நம்ம சேர்ந்து வாழலாமே, இப்போ எனக்கு புரியுது, நானும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலை, டோட்டலாக நீ மாறணுன்றதும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, ஆனால் இதுதான் என்னுடைய மனோவலின்றது பேச்சு. புதனா கம்யூனிகேஷன். ஸோ அந்த கம்யூனிகேஷன் ஒரு விஷயத்துக்கு மட்டும் நிதானமாக கோபம் இல்லாமல் நீங்கள் பேசுங்க. ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ பெரிய பிரச்சனையும் நீங்கள் முடித்து அது ரொம்ப சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள். அப்போ 2 பேரும் சேர்ந்து வாழலாம். அப்படி இல்லைன்னாலும் உலகம் பெருசு. அவங்க வாழ்க்கையிலையும் மனைவி, அதாவது மனைவி பிரிஞ்சு கூட இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு திருப்தியாக மியூச்சுவலாக எல்லாத்தையும் முடித்து லைஃப் ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போய் அவங்களால அவங்க குடும்பத்துக்கு நன்மையை, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. அப்போ திருமணம் அமைய வாய்ப்பு. திருமணத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்து பிரிஞ்சு வாழ்ந்தால் இப்போ யாரோ உங்களை சேர்த்து வைக்கிறதுக்கோ அல்லது உங்களுக்கு ஒரு முடிவு கொண்டு வர்றதுக்கோ அற்புதமான ஒரு மாதமாக இருக்குது. நிறைய துளாராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா போன ராகு கேது பெயர்ச்சியில் கல்யாணமானவங்க நிறைய பேர் பிரிஞ்சிருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தை தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்க. மனசை விட்டு பேசுங்க. பேச்சினால் பெரிய பெரிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் நீங்கள் எதிர்பார்க்காத ஒருத்தரே குருவாக இருந்து 2 பேருக்கும் நடுநிலை பண்ணுவாங்க. அது குழந்தைகளாக இருந்தாலும் சரி. அப்போ ஆட்டோமேட்டிக்காக புரியாத சப்ஜெக்டை புரிய வைக்கிறதுக்கு யாரோ, ஏன் உங்களோட படிக்கிறவங்களே கூட இதுதான்ப்பா நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு டெய்லி ஒரு ½ அன் ஹவர் நான் சொல்லி கொடுத்துட்டு போட்டுமா அப்படின்னு கேட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் லைஃபுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ ஓப்பனாக சொல்லணுன்னா இந்த மந்த்துக்கு ஒரு பேர் வைக்கலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் இன் அ பாசிட்டிவ் வே அப்படின்றது தான். அப்போ இந்த மாதத்தை எந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். எதிரிகள் அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே இருக்க மாட்டாங்க. அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு மிகப்பெரிய முடிவுகள் அங்கே ஏற்படும். சரி, உங்களுடைய சந்திராஷ்டமத்து அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் எந்த ஒரு முன்னேற்றமும், அதாவது எந்த ஒரு முயற்சியும் உங்களுக்கு மன சஞ்சலத்தை கொடுத்துரும். ஓவராக திங்க் பண்ண வச்சிடும். அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிடுங்க. அது எப்போ அப்படின்னு பார்க்கலாமா? அதாவது 13ஆம் தேதி 1:19 மத்தியானத்திலிருந்து 15ஆம் தேதி 3:04 மத்தியானம் வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த ஒரு காலம் மட்டும் கொஞ்சம் நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் சும்மா இருந்தால் போதும், வேறு எதுவும் வேண்டாம். மற்ற எந்த நாளையும் மிஸ் பண்ணாதீங்க. இப்போ வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா கிரகங்களும் சேர்ந்து வருமா அப்படின்றது லிட்டில் சந்தேகம்தான். பட் ஸ்டில் வரக்கூடிய சனி பெயர்ச்சியும் உங்களுக்கு லாபகரமாக 6ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்க போகிறது, மேலும் லாபம்தான். பட் புதன் குருவை பார்க்கக்கூடிய மாதம்ன்றது ரொம்ப ரொம்ப அற்புதமான மாதம். மிஸ் பண்ணிட வேண்டாம். சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசா புத்தியும் கொஞ்சம் பார்த்துருங்க. அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப ப்ளஸ். புதன்னா மகாவிஷ்ணு,
ஜொலிப்பு, சந்தோஷம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேளுங்க. கம்யூனிகேஷனை பொறுமையாக பண்ணுங்க. கம்யூனிகேஷன்றதை பொறுமையாக மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா வெற்றி நிச்சயம். வாழ்க்கை குதூகலமாக இருக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.